துர்மதியான் துரியோதனனுக்கு அத்தனை அகம்பாவமா? தன்னை கேட்க ஆளில்லை என்கின்ற ஆணவமா? இப்படி கொடுஞ்செயல் புரிந்திருக்கிறான். பெண் என்று கூட பாராமல் ஆடவர் நிறைந்த அந்த சபையில் பாஞ்சாலியின் துகிலை உரிந்து கேடு நிகழ்த்தி இருக்கின்றானே, அந்த துரியோதனனின் கெடுபுத்திக்கு எல்லையே கிடையாதா? அவனுக்கு கேடுகாலம் துவங்கி விட்டது. அதனால் தான் இப்படியெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். கிருஷ்ணன் வரட்டும். ஒரு வெற்றிக்கு 2 ஆரத்திகளா? விசித்திரமான வரவேற்புதான். இல்லை சுவாமி, ஒரு ஆரத்தி தான் முறை. சால்வ நாட்டின் மீது படையெடுத்து சால்வ மன்னனை வென்று வந்திருக்கும் என் மணாளனுக்கு நான் தான் ஆரத்தி எடுக்க போகிறேன். இல்லை சுவாமி, என் உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். எதிரிகளை வென்று திரும்பி வந்த என் மணாளனுக்கு நான் தான் ஆரத்தி எடுப்பேன். ஆரம்பமாகிவிட்டதா? ருக்மணி, என் உரிமையில் குறுக்கிடாதே. முதலில் ஆரத்தியுடன் வந்தவள் நான் தான். முதலில் வந்ததனால் முக்கியமானவளாகிவிட முடியுமா? முதல் மனைவிதான் முக்கியமானவள் என்பது உலக அறிந்த விஷயம். அந்த வகையில் ஆரத்தி எடுக்கும் உரிமை எனக்குத்தான் உண்டு. இளையவளாகினும் அவர் மனதிற்கு இனியவள் நான் தான். அந்த வகையில் ஆரத்தி எடுக்கும் உரிமை எனக்குத்தான் அதிகம். அவர் மனதுக்கு இனியவள் யார் என்பதை நீ கோராதே, அதை அவர் சொல்லட்டும். அவர் என்னைத்தான் சொல்வார். சொல்லுங்கள் சுவாமி, எங்களில் உங்கள் மனதிற்கு இனியவள் யார்? இன்று போட்டியை உங்களுக்குள் துவங்கி ஆபத்தை என் தலைக்கு கொண்டு வந்து விட்டீர்களே. தப்பிக்கும் முயற்சி வேண்டாம். இன்றைக்கு இதற்கு முடிவு தெரிந்தே தீர வேண்டும். கூறுங்கள், தங்கள் மனதிற்கு இனியவள் யார்? சொல்லுங்கள் சுவாமி, என் மனதிற்கு இனியவள் பாமாதான் என்று ருக்மணியின் புத்திக்கு எட்டும்படி சொல்லுங்கள். உங்கள் இருவரையும் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்கள் கேளுங்கள். உங்களின் 2 கண்களில் இனிய கண் இடது கண்ணா வலது கண்ணா? கூறுங்கள். உங்களுக்கு உங்கள் கண்கள் போல்தான் நீங்கள் இருவரும் எனக்கு. இந்த சிறிய விஷயத்திற்கு சண்டையிட்டு என்னை கால்கடுக்க வைக்காமல் இருவரும் சேர்ந்தே ஆரத்தி எடுங்கள்.
அண்ணா, வா கிருஷ்ணா, உனக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். தங்களின் தம்பி சாளுவ நாட்டை வென்று வந்திருக்கிறார். சிறிது கூட உற்சாகமின்றி வரவேற்கிறீர்களே. கிருஷ்ணரின் வெற்றி தெரிந்த விஷயம்தானே? ஹத்தினாபுரத்தில் ஒரு கொடுமையே நடந்து முடிந்திருக்கிறது. அதை கேள்விப்பட்டது முதல் உங்கள் அண்ணன் ஆவேசமாக உள்ளார். ஓஹோ, அப்படியா? என்ன நீ புதிதாக கேட்பதை போல் கேட்கிறாய்? நடந்தது எதுவும் உனக்கு தெரியாதா? அண்ணா, எனக்கு எப்படி தெரியும்? நானே சாளுவ நாட்டின் மீது படையெடுத்து போர் புரிந்து களைத்து போய் இப்போதுதான் வருகிறேன். கிருஷ்ணா, களைத்து போன உன் உடலை உரமேற்றிக்கொள். உடனே நாம் அத்தினாபுரத்துக்கு படையெடுத்து அந்த துரியோதனனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். பாண்டவர்கள் இழந்த நாட்டை மீட்டு அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும். புறப்படு. துரியோதனன் நம்மிடம் வம்புக்கு வரவில்லையே. என்ன காரணம் சொல்லி அத்தினாபுரத்தின் மீது போர் தொடுக்க முடியும்? பாதிக்கப்பட்ட பாண்டவர்கள் போர் அறிவித்து உதவி கேட்டால் போருக்கு போகலாம். அதுவும் நடக்கவில்லையே. பாண்டவர்கள் அனைவரும் சபையினர் அறிவித்த முடிவை ஏற்று அமைதியாய் வனவாசம் சென்ற பிறகு நாமாய் அத்தினாபுரத்தின் மீது போர் தொடுப்பது நியாயமாகாது. வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். என்ன? நீங்கள் அத்தினாபுரம் சென்று துரியோதனனை சந்தித்து நியாயம் கேட்டு வாருங்கள். நான் கானகம் சென்று வனவாசம் சென்ற பாண்டவர்களை சந்தித்து விசாரித்து ஆறுதல் சொல்லி வருகிறேன். நீ சொல்வதும் சரிதான் கிருஷ்ணா. நான் அத்தினாபுரம் செல்கிறேன். ஏதுமின்றியே தொடங்குகின்றதே பார் இந்த பாரதம். யாதுமாகியே அடங்குகின்றதே பார் மகாபாரதம். யாதுமாகியே அடங்குகின்றதே பார் மகாபாரதம். பீமா, ஏன் இந்த ஆவேசம்? யார் மீது உள்ள கோபத்தை இப்படி விருட்சத்து மீது காட்டுகிறாய்? ஏது மரியாதவர் போல் கேட்கின்றீர்? பீமா, தாங்கள் எனக்கு தமையன், ஆகவே தந்தைக்கு நிகரானவர். ஆதலினால் தாங்கள் செய்த பெரும் பிழையை தண்டிக்க இயலாத கோழையாகி விருட்சத்தின் மீது என் கோபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறேன். பீமா, சூதாடிய என் கரங்களை தீயிட்டு எரிப்பதாக சொன்னாய்.
இன்னுமா உன் கோபம் தீரவில்லை? தீரக்கூடிய கோபமா நீங்கள் இழைத்த பிழை? நான் இன்று படும் அல்லலுக்கு தாங்கள் ஒருவர் அல்லவா காரணம்? திரௌபதி பசியால் காட்டின் மூலையில் துடித்து கிடக்கிறாள். செல்லமாக வளர்ந்த நம் தம்பி சகாதேவன் சேற்றிலும் காட்டிலும் கிடந்து உழல்கிறான். காண்டீபம் ஏந்திய அர்ஜுனன் தர்பை பொருட்களை ஏந்தி திரிகிறான். அழகில் சிறந்த நகுலன் பொழிவிழுந்த சந்திரனாய் மருகி நிற்கின்றான். இத்தனை துயர்களுக்கும் நீங்கள் தானே காரணம். அண்ணா, சூதாட்டத்திற்கு வர வேண்டாம் என்று நம் சித்தப்பா எவ்வளவோ எச்சரித்தார். ஆனால் அழைத்தால் சூதாட செல்வேன் என்று வீராப்பாக பேசி அந்த எச்சரிக்கையை எடுத்தெறிந்தீர்கள். முதல் முறையாக தாங்கள் சூதாட்டத்தில் வென்றதும் ஆட்டத்தை இத்தோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்று தடுக்க முற்பட்டார் தாத்தா. ஆனால் தாங்கள் துரியோதனனுக்கு வெற்றி வாய்ப்பை நல்க வேண்டும் என்பதற்காக தாத்தாவின் முயற்சியை முறியடித்தீர்கள். அனைத்தையும் இழந்த பிறகு பிழைத்துப் போங்கள் என்று துரியோதனன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். ஆனால் தங்களின் கர்வம் அந்த வாய்ப்பையும் தவறவிட்டது. தானே வலியச் சென்று சூதாட்ட வலையில் சிக்கிக் கொண்டீர்கள். எங்களையும் சிக்க வைத்து எங்கள் கரங்களை கட்டி போட்டீர்கள். சூதாட்டத்தில் இழந்த அனைத்தையும் நமக்கு மீட்டுக் கொடுத்தால் திரௌபதி. ஆனால் தாங்கள் என்ன செய்தீர்கள்? மீண்டும் சூதாடி அனைத்தையும் தோற்றீர்கள். நல்ல அறிவுள்ள எவனும் இப்படி ஒரு மூடத்தனத்தை செய்வானா அண்ணா? 5 கணவர்கள் மலை போல் அருகில் இருந்தும் நம் அனுமதியோடு நம் மனைவியை கூந்தலை பற்றி அரங்கிற்கு இழுத்து வந்தான். வேட்டையாடிய விலங்கை போல் திரௌபதியை இழுத்து வரும்போது உங்கள் ரத்தம் கொதிக்கவில்லையா? அப்போதும் சத்திரிய தர்மம் என்ற பெயரால் கை கட்டி வாய் பொத்தி கண் திறந்து திரௌபதிக்கு இழைக்கப்பட்ட கொடுமை அத்தனையும் பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள். நான் உங்களை விட வயதிலும் அனுபவத்திலும் மிகச் சிறியவன். நான் அறிந்த சாஸ்திரத்தையும் தர்மத்தையும் சொல்கிறேன், கேளுங்கள் அண்ணா. வேசியே ஆனாலும் ஒரு பெண்ணை ஆண்கள் நிறைந்த அவையில் மானபங்கம் செய்தால் அதற்கு தண்டனையாக இந்த உலகத்தையே அழித்து விடலாம். ஒரு பெண்ணிற்கு கிடைக்காத நீதி நீதி அல்ல. ஒரு பெண்ணிற்கு கிடைக்காத தர்மம் அது தர்மம் அல்ல, அதர்மம். அண்ணா, சகாதேவன் சொன்னதை கேட்டீர்களா? ஒரு பெண்ணின் மானத்தை காக்க சத்திரிய தர்மத்தையே எடுத்தெறிய துணிந்தானவன். அவனை தம்பியாக அடைந்ததற்கு நான் பெருமை கொள்கிறேன். பீமா, உன் கேள்விகள் நியாயமானவையே. ஆனால் என் கேள்விகளுக்கு உன்னால் பதில் கூற இயலுமா? சுவாமி, அவர்களை தடுக்காதீர்கள். அவர்களின் நிந்தனைகளை கூட ஏற்க அருகதையற்ற பாவினான். தர்மா, இப்போது அவமானத்தால் கொந்தளிக்கும் இவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் என்னிடம் உள்ளன. அதை நீ தடுக்காதே. இத்தனை ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு சொல் தர்மனின் வாயிலிருந்து தர்மத்திற்கு எதிராக உதிர்ந்திருக்குமா? பிதாமகர் பீஷ்மருக்கு தன் தந்தையின் வாக்கு பெரிது. அதேபோல் தர்மனுக்கு தர்மமே என்றும் பெரிது. பீமா, உன்னை ஒன்று கேட்கிறேன். இன்று உன் அண்ணனை நினைத்து வெட்கப்படும் நீ, திரௌபதி துகிலுரிக்கப்பட்ட போது துச்சாதனன் மார்பை பிளப்பேன் என்று சபதம் செய்த நீ அப்போதே பிளந்திருக்கலாமே. உன் கைகள் அப்போது ஏன் செயலற்று போயின? அர்ஜுனா, உன்னிடம் கேட்கிறேன், பதில் சொல். திரௌபதியை துகிலுரியும் முன் துரியோதனன் உங்கள் அனைவரிடமும் கேட்டான், நீங்கள் உங்கள் அண்ணனின் ஆணையை ஏற்கிறீர்களா என்று. அப்போது என் அண்ணன் தர்மனின் ஆணை என் கால் தூசிற்கு சமமானது என்று கூறி நீ ஒதுங்கியிருக்கலாமே. அப்போது உன்னை பேசவிடாமல் தடுத்தது எது? உங்கள் அனைவருக்கும் ஒரு நியாயம், தருமனுக்கு ஒரு நியாயம். அண்ணனின் வாக்கை தட்டக்கூடாது என்பதை நீங்கள் கொண்ட தர்மம் என்றால், சத்திரிய தர்மத்தை மீறக்கூடாது என்பது தர்மன் கொண்ட தர்மம். உங்கள் அனைவரின் பொருட்டு பழியை சுமந்து நிற்கிறான் தர்மன். தருமனை சூதாட அழைத்தது துரியோதனன் அல்ல, அதற்கு சம்மதித்தது தருமனும் அல்ல. பிதாமகர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், விதுரர், திருதராஷ்டிரர், பாண்டவர்கள் என வீர திலகங்கள் நிறைந்த அவைக்கு திரௌபதியை மானவங்கம் செய்ய இழுத்து வந்ததும் துச்சாதனன் அல்ல. பீமா, நீ பகாசுரன் என்ற அரக்கனை கொன்றதாலேயே மாவீரன் என்று பெயரெடுத்தாய். பகாசுரன் என்ற அரக்கன் வாழ வேண்டும், அவனை நீ வதம் செய்ய வேண்டும்.
என்பதுதான் விதி. அதேபோல் தஸ்மாசூரன் தான் யார் தலையில் கை வைக்கிறானோ அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று ஈசனிடம் வரம் கேட்டான். வரம் கொடுக்கும் போதே அது தனக்கே எதிராக திரும்பும் என்று ஈசன் அறியாததா என்ன? தர்மன் தர்மதேவனின் புத்திரன். அவன் அனைத்தையும் அறிவான். விதியின் போக்கின்படி நடந்தான் தர்மன். அதர்மத்திடம் தோற்பதின் மூலம் மட்டுமே தர்மத்தை நிலைநாட்ட முடியும் என்று விதியின் தர்மத்தை சுவீகரித்தான் தர்மன். உங்களின் இந்த மனப்பிளவை பற்றி குந்தி அறிந்தால் அவள் நிலை என்னவென்று யோசித்தீர்களா? உங்கள் ஒற்றுமைதானே பலம் என்று அவள் நம்பிக்கொண்டிருக்கிறாள். இந்த கருத்து வேறுபாட்டை பற்றி அவள் கேள்விப்பட்டால் தனித்திருக்கும் உங்கள் தாயின் நிலை என்னவாகும்? அண்ணா, ஆவேசத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அரசே, என்ன ஆழ்ந்த யோசனை? துரியோதனன் நம் மாப்பிள்ளைகளாகிய பாண்டவர்களை விருந்துக்கு அழைத்திருக்கிறான். சகோதர பாசம் துரியோதனனுக்கு துளியும் கிடையாது. பாண்டவர்கள் மீது வெறுப்பையும் சினத்தையும் உமிழ்ந்து கொண்டிருப்பவன். அவன் அழைத்ததுதான் எனக்கு வியப்பாய் உள்ளது. இதில் ஏதேனும் உள்நோக்கம் இருக்குமோ என்றுதான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அத்தினாபுரத்து அரசர் என்ற முறையில் திருதராஷ்டிரர் தானே நம் மாப்பிள்ளைகளுக்கு அழைப்பு விடுத்திருப்பார். அழைத்தது அவராக இருக்கலாம். ஆனால் அவரை ஆட்டுவித்துக் கொண்டிருப்பது துரியோதனன் தானே. தந்தையே, தந்தையே! நாம் உடனடியாக அத்தினாபுரத்தின் மீது படையெடுத்து துரியோதனாதிகளை அழித்தொழித்து பழி தீர்க்க வேண்டும். காலம் தாழ்த்தாமல் அது உடனே நடந்தாக வேண்டும். கட்டளையிடுங்கள் தந்தையே. திருஷ்டித்யும்னா, என்ன நடந்தது? இப்பொழுதுதான் கௌரவர்களின் விருந்துக்கு பாண்டவர்கள் சென்றிருப்பதை பற்றி உன் தாயிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நீ வந்து அந்த கௌரவர்களை அழிக்க வேண்டும், கட்டளையிடுங்கள் என்கிறாய். எனக்கு எதுவும் புரியவில்லை. உன்னுடைய இந்த ஆவேசத்திற்கு காரணம்தான் என்ன? தந்தையே, உங்களது இனிய மகளை, என் பாசத்திற்குரிய சகோதரியை மாபெரும் சபை நடுவே மானபங்கப்படுத்தியவர்களை அழிக்காமல் வேறென்ன செய்ய முடியும்? என் மகளை மானபங்கப்படுத்தும் தைரியம் யாருக்கு வந்தது? அந்த ஈனச் செயலை செய்தவர் யார்? துரியோதனனும் அவன் தம்பி துச்சாதனனும் தான். மகனே, நீ சொல்லும் இச்செய்தி என் இதயத்தில் இடியை பாய்ச்சுவது போல் உள்ளது. என் மகளுக்கு அப்படி ஒரு விபரீதம் நிகழும் போது உன் பாண்டவ மைத்துனர்கள் என்னதான் செய்து கொண்டிருந்தார்கள்? விருந்துக்கு சென்ற இடத்தில் அப்படி ஒரு விபரீதம் எப்படி நிகழ்ந்தது? சொல். நீ என்னை சூதாட அழைக்கின்றாய். உன் அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்திரபிரஸ்தத்தின் கருவூலத்தை இப்பொழுது நான் பணயமாக வைக்கிறேன். அகிலத்திலே சிறந்த வில்லாளியும் காண்டீபதாரியும் என் பார்த்தனுமான அர்ஜுனனை இந்த சூதாட்டத்தில் பணயம் வைக்கிறேன். சூதில் பணயமாக உன் மனைவி திரௌபதியை வைக்கிறாயா? அத்தினாபுரத்தின் குலமகள் திரௌபதி ஒற்றை ஆடையோடு உங்கள் முன் மானபங்கப்பட்டு
கண்ணீர் வடித்து நிற்கிறாள். நீ செய்த நீசத்தனத்திற்கு நீ காட்டிய துடையை பிளப்பே. சூதபுத்திரன் கர்ணனை கொல்வேன். என் லட்சியம் ஈடேறுவதற்கு அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. அரசே, சுவாமி, என்ன இது? என்ன புருஷதை? ஒரு பிரளயமே நடந்து முடிந்திருப்பதை கேட்டு நொறுங்கி போய் உள்ளேன் நான். உங்களால் எவ்வாறு அமைதியாக இருக்க முடிகிறது? அதுவும் முகத்தில் புன்னகையோடு. மகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கும் தீங்கினை கேட்டு எந்த தந்தையாவது சிரிக்க முடியுமா? என்ன சொல்கிறீர்கள் தாயே? அவர் முகத்தில் ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை நான் கவனித்தேன். தாயே, அளவு கடந்த துன்பம் தாக்கும் போது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் விரக்தியின் உச்சத்தில் அவன் முகம் புன்னகைப்பது போல் தோன்றுவது இயற்கைதானே தாயே? என் மகன் என்னை புரிந்து கொண்ட அளவிற்கு கூட என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லையே. எனது ரத்தம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. ஏதேதோ பேசி என் உணர்வுகளை நகைப்புக்குள்ளாக்கி விடாதே. கௌரவர்களை என்ன செய்வது என்ற சிந்தனையில் இருந்த தந்தையை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆம், அதுதான் உண்மை. மேலும் சிந்தித்து காலத்தை ஏனப்பா விரயம் செய்ய வேண்டும்? 13 வருடம் கழித்து வந்து மைத்துனர்கள் சபதத்தை நிறைவேற்றும் வரை காத்திருக்க வேண்டாம். இப்போதே அத்தினாபுரத்தின் மீது போர் தொடுப்போம். கௌரவர்களை அழித்து நாட்டை மீட்போம். வனவாசத்தை முடித்துக் கொண்டு பாஞ்சாலியையும் பாண்டவர்களையும் வரச் செய்து நாட்டை ஒப்படைப்போம். திருஷ்டத்யும்னா, கொஞ்சம் அமைதியாக யோசித்து பார்த்தால் உனக்கே உண்மை புரியும். பாண்டவர்கள் யாரும் கோழைகள் அல்ல. அவர்கள் நினைத்திருந்தால் அந்த கணமே கௌரவர்களை அழித்திருக்க முடியும். பீஷ்மர், துரோணர், கிருபர், விதுரர் என நீதி அறிந்த அனைவருமே அந்த மகா சபையில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அப்படி இருக்கும்போது அவர்களை மீறி நாம் எந்த செயலையும் செய்யலாகாது. பாண்டவர்களையும் பாஞ்சாலியையும் பார்க்க வேண்டும் என்று என் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது. வா, நாம் சென்று பார்த்து வரலாம். அரசே, நானும் உங்களுடன் வருகிறேன். பாஞ்சாலியை பார்த்து வந்தால்தான் என் மனம் மாறும். வேண்டாம் புருஷதை. பஞ்சு மெத்தை பணி செய்ய ஆட்கள் என பகட்டாய் வாழ்ந்த நம் மகள் கானகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றாளோ என்று நினைக்கும் பொழுது என் நெஞ்சம் பதறுகிறது. நீயோ பெண். பெண்கள் இயல்பிலேயே இளகிய மனம் படைத்தவர்கள். அதிலும் நீ பாஞ்சாலியின் தாய். நம் மகள் படும் துயரத்தை உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆமன்னையே, தாங்கள் இங்கேயே இருங்கள். நாங்கள் சென்று வந்து விடுகிறோம். போகலாம் தந்தையே. அரசே, இல்லை. இந்த சூழலில் என்னால் என் மகளை காணாமல் இருக்க இயலாது. நானும் உங்களுடன் வர ஆயத்தமாகிறேன். தர்மா, உன் தவத்தையும் என்னை போற்றியதையும் யாம் மெச்சினோம், உள்ளம் குளிர்ந்தோம். உனக்கு என்ன வரம் வேண்டும்? ஐயனே, எம்பெருமானே,
வையகத்து உயிர்களை பாரபட்சமின்றி ரட்சிப்பவனே, பாண்டவர்களாகிய யாம் வனவாசம் வந்துள்ளோம். பசிப்பினி எங்களை வாட்டுகிறது. அதேபோல் எங்களை அண்டி வந்த அதிதிகளின் பசிப்போக்கும் மார்க்கத்தையும் அறியோம். ஆதலால் நீரே எமக்கு அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை நல்கிட வேண்டும். தர்மா, நீ விரும்பிய அனைத்தையும் அடைவாய். 12 வருடத்திற்கான அன்னத்தை நான் உனக்கு நல்குகிறேன். தாமிரமயமான இந்த அக்ஷய பாத்திரத்தை பெற்றுக்கொள். இதை கொண்டு உன் மனைவி திரௌபதி பக்குவப்பட்ட பழம், கிழங்கு, மாமிசம், கீரை, நசுக்கி உண்ணக்கூடிய லேகியம், கடித்து உண்ணக்கூடிய சோஷியம், பஷியம், பருகக்கூடிய பேயம் ஆகிய 4 வகை பதார்த்தங்களையும் குறைவற்று பெற முடியும். இன்றிலிருந்து 14வது வருடத்தில் நீ ராஜ்யத்தை அடைவாய். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், தேவையான அன்னத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த அக்ஷய பாத்திரத்தை கழுவி சுத்தமாக பூஜையில் வைத்துவிட வேண்டும். ஒரு நாளைக்கு பகல் பொழுதில் ஒரு முறைதான் இதிலிருந்து அன்னத்தை அளவில்லாமல் பெற முடியும். ஒரே நாளில் 2ஆம் முறை இந்த அக்ஷய பாத்திரத்தை உபயோகிக்க முடியாது. உன் வனவாசம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தந்தையே, என்ன திருஷ்டத்யும்னா? அன்னையை அப்படி கடிந்து கொள்ள உங்களுக்கு எப்படி தந்தையே மனம் வந்தது? பிறகு மகளின் இன்னல் கேட்டு கலங்கி போயிருந்த என்னை பார்த்து ஏன் சந்தோஷப்படுகிறீர்கள் என்று கேட்டால் எனக்கு கோபம் வராதா? ஆமாம், என்னை விட அன்னையை அதிகம் கடிந்து கொண்டவன் நீதானே. பிறகு ஏன் என்னை இப்படி கேட்கிறாய்? உங்களின் செயல் கண்டு அன்னை மனம் மேலும் உடைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் அப்படி கடிந்து கொண்டேன். என்ன கூறுகிறாய்? ஆம் தந்தையே, அத்தினாபுரத்தில் சகோதரி பாஞ்சாலிக்கும் பாண்டவ மைத்துனர்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதியை நான் கூற கூற தாங்கள் உள்ளூர சந்தோஷப்பட்டதை நானும் கவனித்தேன். தங்களின் சந்தோஷத்திற்கான காரணத்தை நான் சொல்லவா? அர்ஜுனரை போர் செய்ய வைத்து தங்களின் நாட்டை பறித்து அதை பாதியாய் கூறு போட்டு யாசகமாய் கொடுத்து அவமானப்படுத்திய துரோணரை அழிக்கவே என்னை பெற்றீர்கள். பிதாமகர் பீஷ்மரை அழிப்பதற்காகவே தங்களின் மகளாய் பிறப்பெடுத்திருக்கிறாள் சிகண்டி. பீஷ்மர் துரோணர் அழிவதற்கான காலம் கனிய துவங்கிவிட்டது என்பதுதானே உங்கள் சந்தோஷத்திற்கான காரணம்? தனயனே, நீ பேசுவதை கேட்டு நான் பூரித்து போய் நிற்கிறேன். இப்பொழுதுதான் நீ என் மகனாய் சிந்தித்திருக்கிறாய். பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்றாய் இருக்கும் வரை அந்த பீஷ்மரையும் துரோணரையும் நெருங்க முடியாது என்ற கவலை இத்தனை நாட்களாக என் நெஞ்சை உறுத்திக் கொண்டே இருந்தது. இப்பொழுது அந்த தடை நீங்கிவிட்டது. பகைமுற்றி கௌரவர்களை அழிக்கும் சபதத்தோடு பாண்டவர்கள் வனவாசம் சென்றிருக்கிறார்கள். மகா புருஷர்களாகிய பீஷ்மரும் துரோணாச்சாரியாரும் மற்ற எல்லோரும் பாஞ்சாலிக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை வேடிக்கை பார்த்து நின்ற சம்பவம் உன் மைத்துனர்கள் மனதில் நெருஞ்சி முள்ளாய் உறுத்திக் கொண்டே இருக்கும். என் லட்சியங்கள் நிறைவேறப் போவதற்கான நுழைவாயில் இதுதான்.
இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் போதுதான் என்னையும் அறியாமல் என் முகத்தில் சந்தோஷம் வெளிப்பட்டு விட்டது. அதை உன் தாய் பார்த்து விட்டாள். அவள் பெண், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவள். மகளுக்கு நடந்ததை நினைத்து அவளுக்கு வருந்தத்தான் தெரியுமே தவிர என்னுடைய உணர்ச்சிகளை அவளால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் நீ என்னை புரிந்து கொண்டாய். அதுவே எனக்கு பரம சந்தோஷம். தந்தையின் மனம் புரியாத மகன் இருக்க முடியுமா? அது என் பாக்கியம். இதோ பீமன் கையில் இருப்பதுதான் அக்ஷய பாத்திரம். அள்ள அள்ள குறையாமல் அன்னத்தை வழங்கும். பீமன் வயிறு புடைக்க உண்ணலாம். அண்ணா, எப்படி இதை சாதித்தீர்கள்? தாங்கள் அக்ஷய பாத்திரம் பெற்ற அற்புதத்தை விளக்குங்கள். நம் குலகுரு தௌமிய முனி கூறியது போல் சூரிய தேவனை நோக்கி தவம் இருந்தேன். மனமிறங்கிய ஆதவன் எனக்கு வரம் தந்தார். இந்த அட்சய பாத்திரம் அல்லல்ல குறையாத உணவை நல்கும் என்றார். அண்ணா, எனக்கு பசிக்கிறது. திரௌபதி, எனக்கு இப்போதே உணவு வேண்டும். இதில் ஒன்றுமில்லையே, எப்படி உணவு வரும்? வரும் பீமா, வரும். ஆஹா, அற்புதம் அற்புதம்! அண்ணன் செய்த தவம் போல் ஒரு தவம் இவ்வுலகில் உண்டா? அண்ணா, நீங்கள் செய்த தவத்திலேயே சிறந்த தவம் இதுதான். சுவாமி, சற்று பொறுங்கள். நம் நலனுக்காக நம்மோடு பயணிக்கும் தௌமிய மகரிஷிக்கு முதலில் அமுது படைப்போம். பிறகு நாம் பசியாறலாம். அதுதான் சரி. நான் பசியை துறந்தவன். பீமனோ புசிப்பதற்காகவே பிறந்தவன். ஆகையால் முதலில் பீமனுக்கு அமுது படையுங்கள். இல்லை என்றால் பசித்தவனுக்கு பாதகம் செய்த பாவம் என்னை வந்து பீடிக்கும். என்ன பீமா, நான் சொல்வது சரிதானே? சுவாமி, தாங்கள் சொல்வது முற்றிலும் சரி. சுவாமி, உங்கள் தயவால் எங்கள் வயிற்றுப்பாடு தேர்ந்தது. இனி முனிவர்களோ மகரிஷிகளோ எங்களை நாடி அதிதிகளாக வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நல்லவர்களுக்கு இன்னல்களும் துயரங்களும் வருவதைப் போல் தோன்றும். அவை யாவும் காணல் நீரே, சூரியனை மறைக்கும் முகில்களே. காற்றடித்தால் அவை கலைந்து ஓடும். தர்மத்தில் நிலைத்திருப்பவனை இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. சுவாமி, உங்கள் வாக்கு எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை அளிக்கிறது. மனதாலும் உடலாலும் சோர்ந்திருந்த நாங்கள் புத்துயிர் பெற்றதாக கருதுகிறோம். ஆனால் காணல் நீரும் கருமுகில்களும் தொடர்ந்து வரும் என்பதையும் மறந்து விடாதீர்கள். நீ செய்த நீசத்தனத்திற்கு
நீ காட்டிய துடையை பிளப்பேன். அரசே, வணங்குகிறேன். வரவேண்டும். லலிதாம்பிகை உடனுரை அகதீஸ்வரர் கோவில் பூஜை முடித்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன். பூஜை சிறப்பாக நடந்ததல்லவா? சிறப்பாகத்தான் நடந்தது. ஆனால் என்ன ஆனால்? ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? பூஜைக்காக உடைக்கப்பட்ட தேங்காய் அழுகிவிட்டதா? ஆம். மனிதர்கள் அவர்களது விரோதிகளால் அழிக்கப்படலாம். ஆனால் இயற்கையை விரோதமாகும் போது மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. தாங்கள் செல்லலாம். அரசே. காந்தாரி, பூஜை நன்றாக முடிந்ததா? இல்லை அரசே, மனம் பூஜையில் ஒன்றுபட மறுக்கிறது. உனக்குமா? இனி இந்த உலகில் நம்மை யாருமே வெல்ல முடியாது. அதிகம் மகிழாதே மருமகனே. இனிதான் நீ ஒவ்வொரு கணமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே உன் சிரிப்பை நிறுத்து, எதிரியை உன் சிந்தையில் நிறுத்து. மாமா, பாண்டவர்கள் தான் வனவாசம் சென்று விட்டார்களே, இனி அவர்களால் நமக்கென்ன பிரச்சனை வரப்போகிறது? இப்போதுதான் பிரச்சனையே தொடங்கி இருக்கிறது மருமகனே. துர்க்கையை நான் சிந்தையில் நிறுத்த முயற்சித்தாலும் துஷ்ட சகுனங்களே சிந்தையை ஆக்கிரமிக்கிறது. ஆம் அரசே, திரௌபதி மருமகளாக அரண்மனையில் நுழைந்த போது நான் கேட்ட அசரீரி, பீமனின் சபதம் என அனைத்தும் என் நினைவை விட்டு நீங்க மறுக்கிறது. நம் மகன் துரியோதனனின் எதிர்காலம் குறித்த கவலையை என்னால் தடுக்க முடியவில்லையே. பாம்பை கொண்டிருந்தால் பழுதில்லை என்று சொல்லலாம். ஆனால் அடிபட்ட பாம்பு உயிர் பிச்சை வாங்கி காட்டிற்கு சென்றிருக்கிறது. பாம்பு பழி வாங்க மீண்டும் நாடு திரும்பும். அதை மீண்டும் காட்டிற்கு அனுப்புவோம். நாகம் நியாயமாக நடந்து கொள்ளும் வரையில் நீ சொல்வது சரி மருமகனே. துக்கம் தாங்காமல் கொல்லைப்புற வாயிலாக வந்து உன்னை கடித்து விட்டால் என்ன செய்வாய்? சரியாக சொன்னாய் காந்தாரி. அதே நிலைதான் எனக்கும். மூடியிருந்த அனலை நம் மகன் கிளறி விட்டு விட்டான். அது எப்போது பெரும் தீயாக மாறி நமது வம்சத்தை அடித்து விடுமோ என்ற அச்சம் என்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. பாஞ்சாலியின் சபதத்தை அத்தனை எளிமையாக எடை போட்டு விடாதீர்கள். பெண்ணின் கண்ணீருக்கு உலகை அழிக்கும் ஆற்றல் உள்ளது என்று அரசியார் காந்தாரி சொன்னது உண்மை. அதே போன்று பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு. தர்மனின் பொறுமையை பீமார்ஜுனர்களின் ஆவேசமும் திரௌபதியின் முடியாத கொந்தலும் உடைத்து விட்டால் என்ன ஆகும் என்று யோசித்துப் பார். இந்த நிலை மாற நீதான் ஏதாவது வழி சொல்ல வேண்டும் காந்தாரி. துரியோதனனை பொறுத்தவரையில் எல்லா வழியும் அடைப்பட்டு விட்டதாகவே, இல்லை, அவனே அடைத்து விட்டதாகவே எனக்கு தோன்றுகிறது. அவனே அடைத்தாலும் அதை உடைத்தாயினும் அவனுக்கு பெற்றோர் என்ற வகையில் நல்வழியை காட்ட வேண்டியது நம் கடமை அல்லவா காந்தாரி? பாண்டவர்கள் மீது அவன் கொண்ட தேவையற்ற பகையே இன்றைய நிலைமைக்கு காரணம். அந்த பகை என்னும் தூசை உனது அன்பு அறிவுரைகள் கொண்டு துடைத்து விட்டால் நமது மகன் பற்றிய அச்சம்
நம்மை விட்டு நீங்கிவிடும் அல்லவா? அறிவுரை சொல்வோம் அரசே, நான் தயார். கூப்பிட்டு சொல்வதை விட நாமே தேடிச் சென்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். பாண்டவர்கள் பூண்ட சபதத்தை நினைவில் நிறுத்த வேண்டிய நேரம் இது. சிரித்து மகிழும் நேரம் அல்ல.